Good morning students, welcome to science class. So today I am going to teach a new topic called air. இல்லையா இப்போ நான் 10th லெசன் தான் போன கிளாஸில் நடத்தியிருந்தேன். இப்போ நான் 11th சாப்டர் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஸோ எல்லாருமே பேஜ் நம்பர் 114 எடுத்துக்கோங்க. ஏர்ன்ற டாபிக் தான் இந்த லெசனோட பேர். ஏர் அப்படின்னா என்ன? காற்று இல்லையா? காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. எல்லா இடத்துலையுமே காற்று இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோன்னு பாருங்கள். ஸோ இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா occurrence and composition of oxygen, nitrogen and carbon dioxide in the atmosphere. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடோட குணநலங்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது understand nitrogen fixation, then identify the causes of greenhouse effect, global warming and acid rain, suggest remedial measures for the prevention and control of these effects. ஸோ அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரௌண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். ஸோ ஏர்ன்றது என்னது? அது வந்து கேஸஸோட மிக்சர் தான். அது வந்து பிளானட்டை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த students. It is essential for the survival of all the living things. Okay. So airல என்னென்ன இருக்குது? 78.9% nitrogen, oxygen வந்து 20.95, argon வந்து 9.3, 0.93, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.4% இருக்குது. and small amount of other gases. ஸோ மற்ற கேஸஸ் வந்து 0.04 இருக்கு. ஓகேங்களா? வி ப்ரீத் இன் ஆக்சிஜன் அண்ட் ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது நமக்கு தெரியணும். நம்ம எதை ப்ரீத் பண்ணுவோம்? ஆக்சிஜனை. எதை வெளிவிடுவோம்? கார்பன் டை ஆக்சைடு. பிளான்ட்ஸ் இன் டர்ன் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் இன் த அட்மாஸ்பியர். ஆனால் பிளான்ட்ஸ் என்ன பண்ணோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். சின்ஸ் மென் ஹாவ் பீன் cutting down trees for their needs, the amount of carbon dioxide in the atmosphere is increasing. என்னன்னா நம்ம மனிதர்கள் வந்து நம்ம தேவைக்காக மரங்களை நிறைய வெட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைசிங் ஆஃப் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் வந்து மெயின் காரணமாக சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ரிலீஸ் gases like carbon monoxide, sulfur dioxide into the atmosphere. This has resulted in effects like global warming and acid rain, which affect us in many ways. In total, the quality of air is gone in the modern days. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதனால நிறைய குளோபல் வார்மிங்கோட பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஏர் வந்து நல்லா இல்லை, சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறது இல்லை. In this lesson we are going to study about the effects like greenhouse effect, global warming, acid rain. ஸோ இந்த மூணுத்தை பற்றி தான் நம்ம ரொம்ப படிக்க போகிறோம். We will also study about occurrences. ஸோ என்னென்ன occurrence நடக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது? ஆக்சிஜனை பற்றி. ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்டு நீட் ஆக்சிஜன். வி கேனாட் இமேஜின் த வேர்ல்டு வித்தவுட் ஆக்சிஜன். Swedish chemist C.W. Sisley first discovered oxygen in 1772. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் இருக்குது, நிறைய மக்கள் இறந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லை அப்படின்றதுனால. ஸோ ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரியில் C.W. சிஸ்லி அப்படின்றவர் தான் முதல்ல
ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணார். ஸோ அதுவும் 1772 பண்ணார். He called the gas fire or vital life because it was found to support the process of burning. ஸோ எரியறதுக்கு மெயின் ப்ராசஸே இதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. It was independently discovered by the British Joseph Priestley in 1774. ஆனால் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோஸ்லி வந்து அவர் என்ன பண்ணார்னா தன்னந்தனியாகவே 1774 இதை கண்டுபிடிச்சாரு. லாவிஷர் நேம்டு ஆக்சிஜன். ஸோ லாவிஷர் அப்படின்றவர் என்ன பண்ணார், ஆக்சிஜன் அப்படின்னு அதை நேம் பண்ணார். The name oxygen comes from the Greek word oxygenes, which means acid producer. ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த நேம் வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து ஆசிட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். It is called so because early chemists through the oxygen is necessary for the producing acids. ஸோ பழைய காலத்துலலாம் கெமிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஆசிடால தான் என்ன பண்ணாங்க, ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து எங்கெல்லாம் அக்கர் ஆகும். ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. ஸோ ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் மோஸ்ட் எலிமெண்ட்டாக ஹைட்ரஜன் ஹீலியம் தான் வந்து யூனிவர்ஸில் கருதப்படுது. இட் அக்கர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன்டு ஸ்டேட். ஸோ இது ரெண்டு ஸ்டேட்டில் கண்டிப்பாக தெரிய வரும். ஒன்று ஃப்ரீ ஸ்டேட்டில், இன்னொன்று கம்பைன்டு ஸ்டேட்டில். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபயர் ஸ்டேட் ஆஸ் டை அட்டாமிக் மாலிக்யூல் O2. ஸோ அது வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் டை அட்டாமிக், டைனா ரெண்டு. ஸோ ஆக்சிஜனை நம்ம எப்படி எழுதுவோம், O2 அப்படின்னு எழுதுவோம். In the atmosphere, most of this has been produced by photosynthesis, in which the chlorophyll present in the leaves of plants uses solar energy to produce glucose. So photosynthesis processல chlorophyll அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து பிளான்ட்ஸில் என்ன ஆகும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்த இது பாருங்கள், இன் டேப்லர் காலம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இன் ஃப்ரீ ஸ்டேட்டும் ரெண்டு கொடுத்துருக்காங்க, சோர்ஸு பர்சன்டேஜ். ஸோ அடுத்தது வந்து ஆக்சிஜன் இன் கம்பைன்டு ஸ்டேட். ஸோ ஃப்ரீ ஸ்டேட்டில் அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து 21% தான் இருக்கும். வாட்டர் வந்து 88லேருந்து 90% இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இன் கம்பைன்டு ஸ்டேட்டில் வந்து சோர்ஸு பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ சோர்ஸில் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து 60 to 70% இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மினரல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ். ஸோ அது எவ்வளோ பர்சன்ட் இருக்கும், 45லேருந்து 50% இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். 6 carbon dioxide plus 6 hydrogen gives energy from the sun as C6H12O6 அப்படின்னு அது ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் 6O2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 6O2. It is combined state that it is in combined state it is present in the earth's crust as silicates and metal oxides. It is also found in water on the surface of the earth. ஸோ அது என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் கூட அந்த வாட்டர் ஃபார்மேஷன் இருக்கும். அட்டாமிக் மாலிக்யூல் வந்து O3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எதோட இதுனா ஓசோனோடது. known as ozone in present in the upper layer of the atmosphere. ஸோ அட்மாஸ்பியரோட மேல் பாகத்தில் எப்படி இருக்கும், ஓசோன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள் 40 ஆக்சிஜன் வந்து 46.6%, சிலிகான் வந்து 27.7%, அப்புறமா Al அலுமினியம் 8.1, ஃபெரியம் Fe இல்லையா 5.0, Ca 3.6, அப்புறம் சோடியம் Na 2.8, அப்புறம் K பொட்டாசியம் 2.6, மெக்னீஷியம் Mg 2.1. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஒரு ஒரு கலரை குறிக்குது இல்லையா, அந்த ஒரு கலரும் என்னென்னு பாருங்கள். ஆக்சிஜன், சிலிகான், அலுமினியம், அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் அதர்ஸ். ஸோ இது வந்து இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எர்த் கிரஸ்டில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதுக்காக ஒரு டயக்ராமில் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ்,
poor conductor of heat and electricity, oxygen dissolves readily in cold water. So இது 2 மார்க்கில் கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். Oxygen is about 2 times more soluble in water than nitrogen. Same solubility in nitrogen, less oxygen would be present in seas, lakes and rivers. That will make life much more difficult for living organisms. So இது வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. Next topic next classல teach பண்ணுறேன். Thank you students.